அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் டே 2 மினி விலாக் பார்க்கலாம். இஃப்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock மேலே தான் ரெடி பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் கிச்சனுக்கு. வந்தவுடனே பால் அடுப்பில் போட்டேன். அது ஃபுல்லாக சிந்திருச்சு. ஸோ அதை ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துட்டு க்ரீம் கஸ்டர்ட் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மட்டன் ஹலீம் பண்ணியிருந்தேன். ஜூஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ், அதுக்கப்புறம் சாத்துக்குடி ஜூஸ் இதெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்காக சாத்துக்குடி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். நௌரின்காக வாட்டர்மெலன் பண்ணியிருந்தேன். சாத்துக்குடி ஜூஸில் அவ்வளோவா சுகரே போடலை. ஸோ இந்த ரமதானில் வந்து கொஞ்சம் சுகர்லாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த் எண்டில் பார்க்கலாம். ஹலீம் ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே ஹலீம்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெசிபி தனியாக அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் க்ரீமி ஃப்ரூட் கஸ்டர்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி தனியாகவே நான் ஷூட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டே 2 இஃப்தார் ஸ்ப்ரெட் இதெல்லாம் தான் இருந்தது. சூப்பரான பேன் ஃப்ரைட் சிக்கன் சீஸி மோமோஸ் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீமி ஃப்ரூட் கஸ்டர்ட். ஸோ இந்த கஸ்டர்ட் நார்மல் கஸ்டர்ட் மாதிரி இருக்காது. இதோட டேஸ்ட்டே ரொம்பவே ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் ஆரஞ்சு இருந்தது. கறி கஞ்சி இருந்தது. அது கூடவே மட்டன் சமோசா ரோல், அதுக்கப்புறம் சிக்கன் மோமோஸ், கூடவே வந்து கேரமல் புட்டிங். எஸ்டர்டே பண்ணது அந்த கேரமல் புட்டிங் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு, அதே வச்சாச்சு. அதுக்கப்புறம் மட்டன் ஹலீம். ஜூஸுக்கு வந்து சாத்துக்குடி ஜூஸும் வாட்டர்மெலன் ஜூஸும் தான் இருந்தது.